எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த போராட்ட மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள், அதோடு கூட பாராளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்றங்களினுடைய தவிசாளர்கள் மற்றும் கௌரவ உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் அன்போடு நாங்கள் வரவேற்று எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். வேண்டாம் 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 இந்த போராட்டத்துக்கு பெருமளவு ஆதரவு தந்திருக்கிறார்கள். நாங்கள் அனைவரும் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் புதிய வடிவமோ பழைய வடிவமோ அனைத்துக்கும் நாங்கள் எதிர்க்க வேண்டும். தமிழர்களை வதக்கும் சட்டமாக இந்த சட்டத்தை பார்க்க இது வாய்ஸ் கட் இல்லை. என்னோட இந்த கடை நேரமாக பிளாக் பண்ணி வச்சிருக்கேன்.
என்ன நீண்ட நேரமா வழியை மறைத்து வச்சிருக்கோம் தானே கொஞ்சம் போட்டு எமக்கு வேண்டும் எமக்கு வேண்டும் சட்டம் PTA மற்றும் பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் PSTA என்பவற்றிற்கு எதிரான போராட்ட அறிக்கை. இன்று 2026 பிப்ரவரி 28ஆம் தேதி தமிழ் மக்கள், தமிழ் சமூக அமைப்புகள், சமய தலைவர்கள், தமிழ் தேசிய அரசியல் பிரமுகர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் ஆகியவை ஒன்றிணைந்து இலங்கையின் தற்போதைய அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்றிடுதல் போர்வையில் கொண்டுவர முயற்சிக்கும் பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் PSTA என்ற சட்டத்தை கொண்டு வருவதை தடுக்க கோரியும், தற்போது அமலில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமலாக்க கோரியும் பேரெழுச்சியாக இன்று தாயகத்தின் யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் ஒன்று திரண்டிருக்கின்றோம். தாயகம், தேசியம், தன்னாட்சி, சுயநிர்ணய உரிமை குறித்துடைய ஈழத் தமிழர்களாகிய நாங்கள் எம்மையும் எமது போராட்டங்களையும் அடக்கி ஒடுக்கும் முகமாக இலங்கையின் அரசாங்கங்கள் புதிய புதிய உத்திகளையும் சட்ட வரைப்புகளையும் காலகாலமாக கட்டமைத்து வருகின்றது. அதன் மற்றொரு பரிணாம வெளிப்பாடே இந்த பயங்கரவாத தடை சட்டம் PTA. இச்சட்டத்தை நீக்க வலியுறுத்தி பல வழி போராட்டங்களை ஊடாக கூட்டாக பலமுறை வெளிப்படுத்த போதிலும் இலங்கை அரசாங்கத்திற்கும் சர்வதேசத்திற்கும் எட்டாத நிலையில் மீண்டும் ஒரு தடவை எமது சர்வதேசத்திற்கும் ஏகோபித்திய வெளிப்படுத்துதலை வலியுறுத்த கூறி வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து இன்று பேரழிச்சியாக நாங்கள் திரண்டுள்ளோம். 1948ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைந்ததற்கு மாறி மாறி ஆட்சிக்கு வந்த சிங்கள ஆட்சியாளர்கள் சிங்களவர்களுக்கு பௌத்த சிங்கள தேசியவாதத்தை போதித்து ஊக்கப்படுத்தியும் வந்துள்ளதோடு தமிழ் மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகளுக்கும் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைகளுக்கும் கைதுகளுக்கும் போலீஸ் மற்றும் இராணுவத்தை பயன்படுத்தி வருவதையும் அதற்கேற்றால் போல் மனித உரிமைகளுக்கு எதிரான சட்டங்களை உருவாக்குவதையும் உலக நாடுகளும் பாராமுகமாக பார்த்து கொண்டு இருப்பதையிட்டு நாங்கள் பெரும் ஏமாற்றமடைகின்றோம். கடந்த 77 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர் மீதான திட்டமிட்ட இனப்படுகொலையும் காணாமலாக்கப்படுத்தலையும் அடக்குமுறை கைதுகளையும் அடுத்தடுத்து ஆட்சிக்கு வந்த சிங்கள ஆட்சியாளர்கள் சட்டத்தின் துணை கொண்டே அரங்கேற்றி வந்ததுடன் அதனை வைத்தே சர்வதேசத்திடம் தப்பித்தும் வருகின்றனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்க வேண்டிய அனைத்துலக சமூகமும் இன்னமும் நீதியை வழங்க வேண்டிய அனைத்துலக சமூகமும் இன்னும் தனது பொறுப்பை நிறைவேற்றாமல் காலத்தை இழுத்தடித்து கடப்பாட்டை தட்டி கழிக்கும் ஸ்ரீலங்காவின் வழக்கமான தந்திரோபாயங்களுக்குள் சிக்கியுள்ளது. தற்போது ஆட்சியில் உள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் குறித்த தந்திரோபாயத்தில் சளைத்ததல்ல. தமிழ் மக்களின் அபிலாசை தொடர்பிலான விஷயத்தில் கடந்த கால அரசுகளும் விட்டு சென்ற இடத்திலேயே இந்த அரசும் இன்னும் அதிகப்படுத்தி பயணிக்கின்றன.
பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமல் செய்ய NPP அரசால் தற்பொழுது ஒரு யோசனையாக முன்வைத்திருக்கும் இந்த PSTA என்ற புதிய பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நாங்கள் முற்றுமுழுதாக இருக்கின்றோம். இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய நிலப்பாடு தொடர்ச்சியாக இந்த நாட்டிலே பயங்கரவாதம் இல்லாவிட்டால் ஒரு அவ்வாறான ஒரு அரசை பாதுகாக்கிறதுக்கோ இல்லாட்டி பயங்கரவாதத்தை மக்களை காப்பாற்ற வேண்டிய தேவைகள் வந்தால் தற்பொழுது இலங்கையில் இருக்கிற சாதாரண சட்டங்களுக்குள்ளே அந்த விடயங்களை கையாளலாம். அதே நேரத்தில் தற்பொழுது உங்களுக்கு தெரியும் இத்வா புயல் வந்திருக்கிறது. அவசரகால சட்டம் ஜனாதிபதி ஒரு இரவுக்குள்ளே அறிவித்தார். அது அப்படியாக அரசுக்கு பயங்கரவாதம் இல்லாவிட்டால் மக்களுக்கு பயங்கரவாதத்தால் எதுவும் ஆபத்து வந்தால் அந்த விடயங்களை கையாளுவதற்கு இலங்கையிலே சட்டங்கள் இருக்கின்றது. அதுக்கென்று தனியாக ஒரு சட்டம் தேவையில்லை என்றால் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நிலப்பாடு. நாங்கள் தொடர்ச்சியாக PTA அதாவது பயங்கரவாத தற்பொழுது அமுலிலே இருக்கும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்ய சொல்லி கடந்த காலத்திலே பல போராட்டங்கள், பல ஆர்ப்பாட்டங்கள், பல கையெழுத்து போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். நாடு முழுவதும் 25 மாவட்டத்திலே கையெழுத்து போராட்டம் முன்னெடுத்தினாங்க. அந்த நேரத்திலே JVP-யை சேர்ந்த NPP-யை சேர்ந்த வசந்த சமரசிங்கவாக இருக்கட்டும், நலிந்த ஜெயதிஸவாக இருக்கட்டும், தற்பொழுது சுற்றுச்சூழல் அமைச்சராக இருக்கிறவராக இருக்கட்டும், இப்படி JVP கட்சியினுடைய பல முக்கியஸ்தர்கள் அதிலே கையெழுத்து வைத்தார். அவர்கள் அந்த நேரத்தில் PTA வேண்டாம், ATA வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு PTA வேண்டாம், PSTA வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு நான் ஒரு எச்சரிக்கை எந்திரத்தை முன்வைக்கின்றேன். கோட்டாபே ராஜபக்ச அரசும் நாங்கள் கேட்ட பொழுது PTA ரத்து செய்திருந்தால் ஆட்சி கூடத்திலே இருந்து அவங்க வீட்டு சென்ற பொழுது அவங்களுக்கு PTA வைத்து பாதிப்பு வந்திருக்காது. இன்றைக்கு இந்த அனுர அரசு ஆட்சி இருக்கின்றது, PTA பயன்படுத்துது. சரி, PSTA கொண்டாலும் இவர்களும் நாளைக்கு வீட்டு போவார்கள். எப்படியோ ஒரு கட்டம் போத்தானே வேணும். அரசியல் அதிகாரம் என்றது நிரந்தரமான விஷயம் இல்லை. அவர்கள் வீட்டை போனதுக்கு பிறகு அடுத்ததாக வேற போகிற அரசு இதை நீங்களும் ரத்து செய்யாவிட்டால் அடுத்ததாக வேற போகிற அரசு இதே PTA PSTA வைத்து உங்களை சிறையில் அடைப்பார்கள். தமிழ் மக்களாகி எங்களுக்கு PTA-யால் துன்பட்டு கஷ்டப்பட்டு பழக்கப்பட்ட மக்கள், சிங்கள பெரும்பான்மை மக்களுக்குள்ளேயும் JVP-யை சேர்ந்து நீங்கள் இதுக்கு பழக்கப்பட்ட மக்கள். அந்த வகையிலே இந்த PTA உடனடியாக இல்லாமல் செய்ய வேணும். PSTA என்று PTA-யை விட மோசமாக கொண்டு வர இருக்கும் இந்த பயங்கரவாதத்துக்கு எதிரான சட்டமாக என்று சொல்லப்பட்ட இந்த சட்டத்தை முழுமையாக நீங்கள் கைவிட வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை. சிங்களத்தின் ஒரு சின்ன கட்டுரைதாரர் எனக்கு සිවිල් සමූහ ව්‍යාපාර, සිවිල් අමුතුවල්, සිවිල් රටේ ජනතාව, පක්ෂවල ජන නියෝජිතයන් නිශ්චිතවම එක්කලා අලුතෙන් ආණ්ඩුව ගෙන්න යන මේ ත්‍රස්තවාදයේ වැළැක්වීමේ පනතක වෙනුවට PSTA යනමින් ගෙන්න යන මේ පනත වහාම අකුලා ගන්න, ඒක අහුලා ගන්න ගමන් PTA තහෝසි කරන්න කියන ඉල්ලීම තමයි අද මේ විරෝධතාවය අපි ලෑස්ති කරලා තිබුණේ. අත වශයෙන්ම පහුගිය කාලයේදී JVP රජය PTA එපා කියලා අපි රනිල් ATA ගෙන අපිට PTA එපා කියලා අපි උද්ඝෝෂණය කරපු වෙලේ විශේෂයෙන්ම නලින්ද ජයතිස්ස, වසන්ත සමරසිංහ, පටබැඳි මේ වගේ අද ජාතික ජනබලවේගයේ ඉන්න ඇමතිවරු අපිත් එක්ක ලංකාව වටේම අස්සන් තබන්නේ. අද ඒගොල්ලන් බලයට ආවන් පස්සේ හැබැයි මේ PTA එපා ATA එපා කියලා කිව්ව කට්ටිය අද PTS ඕනේ කියනවා. PTA එපා කියන කතාවක්වත් නැහැ. ඉතින් අපිට සැකයක් තියෙනවා මේ ආණ්ඩුව PSTA කියලා PTA එකට වඩා දරුණු පනතක් ගෙනල්ලා ඒක අපි අකුලා ගන්න. හැබැයි PTA තිබිච්ච දෙයක් කියලා රටේ ජනතාව මුලා කරයි කියලා අපිට පැහැදිලි සැකයක් තියෙනවා. මම මේ අවස්ථාවේදී ගරු අනුර කුමාර දිසානායක ජනාධිපතිතුමා ඇතුළු ඇතිවරුන් සාද බලයේ ඉන්න කණ්ඩායමට මම කියන්න කැමති වෙන්නේ මොදින් මතක තබා ගන්න. අද ජාතික ජනබලවේගය නැත්නම් JVP එක PTA එක භාවිත කරලා Tamanට විරුද්ධ අදහස් දාන අය අත්අඩංගුවට ගන්නවා කියලා විපක්ෂෙන් චෝදනා කරනවා. ආණ්ඩු බලය සහ බලය කියන එක සදාකාලික නැහැ. හෙට වෙන්න පුළුවන්, අවුරුදු 2කින් වෙන්න පුළුවන්, 5කින් වෙන්න පුළුවන්, කව 10කින් වෙන්න පුළුවන්, කවදා හරි දවසක. ජාතික ජනබලවේගයත් බලය අහිමි වෙන දවසක් එනවනේ. ඒ දවසට ඔබේ ප්‍රතිවිරුද්ධවාදී ඔබ මේ පනත අද තියාගෙන හිටියොත් නැත්නම් ඊකට දරුණු පනතක් ගෙනාවොත් ඔබේ ප්‍රතිවාදී ඔබට විරුද්ධවාදී එදා බලයට එනකොට ඔබට විරුද්ධව නැවත මේ පනත භාවිතා කරයි කියන එක ඉතාම පැහැදිලිව මතක තියාගන්න. ඒක නිසා මේ දේශපාලන අද සිකියුරිටි සෙක්ටර් එකේ ඕනකම් වලට යට වෙලා බය වෙලා මේ PTA එක දිගටම තියාගෙන හිටියොත් එහෙම නැත්නම් ඊට වඩා දරුණු PSTA ගෙනාවත් එහෙම මේකේ ප්‍රතිවිපාක
අපිට පමණක් නෙවෙයි ඔබට ඉදිරි අනාගතයේ මොන දෙන්නා කියන අනතුරු ඇඟවීම අද මඩකල විසිට අපි පොලිස් வடக்கிலே யாழ்ப்பாணத்திலும் கிழக்கிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலேயும் இந்த அரசாங்கம் கூட அரசை பாதுகாக்கின்ற சட்டமூலத்தை தனக்கு இருக்கின்ற பெரும்பான்மை படத்தை கொண்டு அதை பாராளுமன்றத்திலே நிறைவேற்றலாம் என்று இந்த அரசாங்கம் கூட தங்கடம் கட்டிக்கொண்டு இருக்கின்ற நிலையிலே சர்வதேச நாடுகள் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் இது ஏற்கனவே இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற அழுத்தத்தை அரசாங்கத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த அரசாங்கம் அதே சட்டத்தை முலாம் பூசினதாக புதிய வடிவிலே கொண்டு வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். கடந்த காலங்களிலே இந்த அரசாங்கம் எதிர்க்கட்சியிலே இருக்கின்ற பொழுது பயங்கரவாத தடை சட்டம் தேவையில்லை, பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக பல போராட்டங்களை அவர்கள் செய்திருந்தார்கள். ஆனால் இந்த அரசாங்கமும் சிங்கள மக்களையும் சிங்கள பௌத்த பேரினவாதத்தையும் திருப்திப்படுத்துகின்ற நோக்கோடு தான் இந்த அரசாங்கமும் செயல்பட்டு வருகின்றது என்பதை மக்களும் அரசியல் ஆய்வாளர்களும் மனித உரிமையின் ஆர்வலர்களும் நன்கு அறிந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த அரசாங்கம் கொண்டு வர இருக்கின்ற பயங்கரவாதத்திலே இருந்து அரசை பாதுகாக்கிற சட்டம் எதற்கு என்ற கேள்வி வருகின்றது. பயங்கரவாதத்திலே இருந்து ஒரு அரசாங்கம் என்பது மக்களை காப்பாற்றுவதா அல்லது அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டுமா? அரசு என்பது மக்களுக்கானது. ஆனால் இந்த அரசு தன்னை காப்பாற்றுவதற்கென்று ஒரு சட்டமூலத்தை கொண்டு வர இருக்கின்றது. ஆகவே இந்த சட்டமூலம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும். இந்த சட்டமூலத்துக்கு தமிழர்களாகிய நாங்கள் மாத்திரமல்ல, இந்த சட்டமூலம் இலங்கையிலே அமலுக்கு வருமாக இருந்தால் தமிழர்கள் மாத்திரமல்ல, சிங்கள மக்களும் இஸ்லாமிய மக்களும் இதில் பாதிக்கப்படுவார்கள். எனவே ஒவ்வொருவரும் இந்த சட்டமூலத்தின் கனதியை புரிந்து கொண்டவர்களாக இந்த சட்டமூலத்துக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும், அதற்கான கதவுகளை தட்ட வேண்டும். பாராளுமன்றத்தில் இந்த சட்டமூலம் வருகின்ற பொழுது அதை எதிர்த்து நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதை பணிவாக கேட்டு இன்றைய போராட்டத்திற்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்து சமூகம் அளித்த அத்தனை அமைப்புகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகின்ற மனித உரிமை ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட மனித உரிமை ஆணைக்குழு இணைப்பாளராக கடமையாற்றினேன். இந்த சட்டம் பயங்கரவாத சட்டம் கொடூரமான சட்டம். இதிலே ஒருவரை பயங்கரவாதி இல்லாத ஒருவரை கூட இந்த சட்டத்தை 18 மாதம் கோர்ட்டுக்கோ அதாவது நீதிமன்றத்துக்கோ அல்லது காட்டமோ ஒன்றும் தெரியாமல் அவங்க இந்த விசாரணை செய்யலாம். அந்த அதிகாரம் இந்த சட்டத்தில். ஆக இது கொடூரமான சட்டம். அதை விட இந்த இப்போ நாட்டில் பயங்கரவாதம் இல்லாமல் இருக்க விட இந்த சட்டம் என்னதுக்கு? அதுக்கு அதை விட புதிய சட்டம் இந்த என்னத்துக்கு கொண்டு வரணும் என்று நான் கேள்வி கேட்கிறேன். இந்த சட்டத்தை கொண்டு வந்தால் பொதுமக்கள் இந்த பயங்கரவாத சட்டத்தில் சிக்கப்பட்டு பல இன்னல்களை அனுபவிக்கிறார்கள். ஆகவே இந்த சட்டம் வேண்டாம் என்று கூறி விடைபெறும். சரி, ஓகே. அனைவருக்கும் வணக்கம். உண்மையில் இந்த இந்திய அரசாங்கத்தினூடாக புதிய பயங்கரவாத சட்டம் என்ற போர்வையிலே இந்த சட்டம் நிறைவேற்றப்படுமாக இருந்தால் அது தமிழ் மக்களுக்கு மாத்திரமின்றி ஒட்டுமொத்த இலங்கையில் வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த வகையில் இவ்வாறான அந்த புதிய பழைய பயங்கரவாத சட்டங்கள் அல்லது இந்த புதிய பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக ரத்து செய்து தமிழ் மக்களினுடைய இருப்புக்கும் தமிழ் மக்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும் இந்த சட்டத்தை உடனடியாக நீக்க வேண்டும். ஆண்டாண்டு காலமாக பல ஆண்டுகளாக ஒரு வதைக்கப்பட்ட இனமாகவும் ஒடுக்கப்பட்ட இனமாகவும் தமிழ் மக்களுக்கு எதிராக பிரயோகிக்கப்பட்ட இந்த கொடிய பயங்கரவாத தடை சட்டமானது உடனடியாக நீக்கப்பட வேண்டும். ஆட்சி பீடம் ஏறும்போது ஊழலை ஒழிப்போம், போதையற்ற நாட்டை உருவாக்குவோம், புதிய பயங்கரவாத சட்டம் அல்ல பழைய பயங்கரவாத சட்டத்தை நாங்கள் உடனடியாக ரத்து செய்வோம் என ஆட்சி பீடம் ஏறியதன் பிற்பாடு இவ்வாறான சட்டங்களை உடனடியாக மீள்திருத்தம் செய்து அதே சட்டத்தை விட தமிழ் மக்களுக்கோ அல்லது இந்த ஒட்டுமொத்தமான இலங்கையில் இருக்கின்ற மக்களுக்கு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இவ்வாறான சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த வகையில் தமிழ் மக்களாகிய நாங்கள் ஆண்டாண்டு காலமாக பல வழிகளை நாங்கள் சுமந்திருக்கின்றோம், பல உறவுகளை இழந்திருக்கின்றோம். இந்த சட்டத்தின்பால் நாங்கள் அதிகளவாக பாதிக்கப்பட்ட நாங்கள். ஆகையினால்
இந்த சட்டத்தை உடனடியாக அரசாங்கம் நீக்குவதன் ஊடாக எங்களது தமிழ் மக்களுக்கு ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்த வேண்டும் என கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.